Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 3ல எக்ஸசைஸ் நம்பர் 3.8ல தேர்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 நம்பராக பிரித்தோன்னா ஃபஸ்ட்டு x⁴ மட்டும் நிற்க போகுது. இப்போது இது ஒரு ஸ்கொயர் நம்பர் யூஸ் பண்ணணும். x² × x² பண்ணோன்னா தான் x⁴ கிடைக்கும். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே இருக்கிற கோஷன்ட்டு 2ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x² ஆகிடும். அதையும் இங்கே சைடில் எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே இறக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் டேர்மும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா -4x கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் இந்த டேர்ம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இங்கே -4x போட்டால் கோஷன்ட்லையும் -4x போட்டுட்டு இப்போ இந்த ரெண்டு டேர்மையுமே -4xோட இன்டூ பண்ணுங்கள். 2x² × -4x -8x³ -4x × -4x +16x². சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது m-16ன்னு இருக்குது. அது கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. m-16x². அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸும் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இப்போ மறுபடியும் கோஷன்ட்டில் இந்த 2 டேர்ம் கூடயும் 2ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 2x², இது -8x ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் தான் கம்பேர் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல m-16 இருக்குது, இது nx இருக்குது. அப்போ லாஸ்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா 16ன்னு இருக்குது. இப்போது இந்த 16 ஒரு ஸ்கொயர் நம்பராக எழுதணும்னா 4 4s are 16ன்னு எழுதலாம். பட் +4 × +4 போட்டாலும் +16 தான் வரப்போகுது. -4 × -4 போட்டாலும் -16 தான் வரப்போகுது. அதனால் இதை 2 விதமான சொல்யூஷன்ஸ் இந்த சம்முக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து +4 × +4 போட்டிருக்கேன். இப்போது இந்த 3 டேர்மையுமே +4ஓட இன்டூ பண்ணுறேன். 2x² × 4 பண்ணுறப்ப 8x², -8x × 4 பண்ணுறப்போ -32x, 4 × 4 பண்ணுறப்போ 16 வந்துடுது. இப்போது இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிடுறேன். 16 கேன்சல் ஆகிடுது. இது எப்படி வரும்? m-16 -8 ப்ராக்கெட்டில் x². இது வந்துட்டு n-32 ப்ராக்கெட்டில் x. இப்போ இது m, இது ரெண்டும் மைனஸில் இருக்கிறனால -24, இது n-32. இப்போ இது நம்ம 0 பண்ணணும். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு இது m-24 இருக்குது. mக்கு 24 கொடுத்துட்டோம்னால இது 0 ஆகிடுமா? அதனால் m = 24. அதே போல் n-க்கு 32 கொடுத்தோம்னாலே இது 0 ஆகிடுமா? அதனால் n-க்கு 32. இப்போ அப்படியே இதே மாதிரியே மறுபடியும் லாங் டிவிஷன் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஒரு டேர்ம் மட்டும் மாற்ற போகிறோம். அங்கே +4 கொடுத்துருந்தேன். இப்போ -4 போட போகிறேன். இப்போ -4ன்னு போட்டுட்டு இப்போ ஃபுல்லாக நான் -4ஓட மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ 2x² × -4 -8x², -8x × -4 +32x, -4 × -4 இங்கேயும் +16 தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஆனால் இங்கே தான் டிஃபர் ஆகுது. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ இது என்னாகும்? m-16 +8 ப்ராக்கெட்டில் x² ப்ளஸ் n-32 ப்ராக்கெட்டில் x, 16 வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ இது என்ன வரும்? m, இது -16 + 8 வந்து m-8ன்னு வந்துடும். இது n-32 அப்படியே தான் இருக்க போகுது. அப்போது mக்கு 8ன்னு கொடுத்துட்டா இது 0 ஆகிடும். அதனால் therefore m = 8. n-க்கு 32 கொடுத்தா இதுவும் 0 ஆகிட போகுது. ஸோ நம்மளுக்கு m-ஓட வேல்யூஸ் மட்டும் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக கிடைக்குது. இப்போ நான் மறுபடியும் இது வந்து -4ன்னு கொடுத்தப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. இது லாங் ஷார்ட்டில் காமிச்சிடுற பார்த்துக்கோங்க நல்லா. இப்போது இது வந்துட்டு +4ன்னு வச்சு போட்ட சம்மு. ஓகேவா? +4ன்னு வச்சு போடுறப்போ m-ஓட வேல்யூ தான் டிஃபரே ஆகுது. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்னோட டெய்லி போட்டுகிட்டே இருக்கிற வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நான் 10th மேக்ஸு 12th மேக்ஸு இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதை மட்டும்தான் நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோஸில். ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வியூஸ் போச்சுன்னா தான் எனக்குமே ரொம்ப ஆசையாக என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் கீப் ஆன் என்கரேஜிங் மீ. தேங்க்யூ வியூவர்ஸ்.